Hi students, welcome to KC Botany. நாம் இந்த விடல 11th zoology அதாவது pure science zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கான important 2 mark 3 mark and 5 mark questions பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க. கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸு ஸ்டடி பிளானு முக்கியமாக புக் பேக்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஸ்டடி பிளான்லேயே பின் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டடி பிளான் நீங்கள் பார்க்கலாம், நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் புக் பேக் கொஷின்ஸோட பிடிஎஃப்பும் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கல அப்படின்னா இதை யூஸ் பண்ணி படிச்சுங்க எக்ஸாம்ஸ்க்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இதிலே புக் பேக்கும் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புக் பேக் படிக்கிறீங்களோ இல்லையா இன்டீரியர் தான் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிங்க சரிங்களா, அதுக்கப்புறமா இன்டீரியர் படிங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே வேணும் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 2 மார்க் 3 மார்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், புக் பேக்கில் இருக்கிறத பாருங்கள். இதில் இருக்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்படியே குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிடிஎஃபோட லிங்க்கு தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு இதை பார்த்துங்க. மோஸ்ட்லி எல்லா லெசனுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். குறிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சிங்க சரிங்களா. இது வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. இது வந்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் சரிங்களா. மினிமமான கொஷின் மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதில் இருக்கிறது எல்லாம் பண்ணுறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. ஸோ 1 or 2 வந்து க்ரியேட்டிவாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம பாட்னியில் பார்த்துருப்போம். ஸோ பாட்னியில் நீங்கள் நம்முடைய வீடியோஸ் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோருக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, அதாவது ஆனால் எய்தரால் சாய்ஸில் விடுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டஃப்பாக அந்த கொஷினும். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறோம்னா அதை எடுத்துருக்கலாம் சரிங்களா. அதே போல் இந்த கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே பாருங்கள். பயோசாலஜிக்கு இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, அதனால் பார்த்துருங்க. இது சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் இருக்கிற 2 மார்க்ஸு நோட் பண்ணி வச்சிங்க. என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்டர் 6, இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் 30 or 20 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து 7th சாப்டர். ஸோ 7th இருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது 7th இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸு. ஸோ 8th லெசனு. ஸோ 8th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸு. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இந்த 8th லெசனும் ஒன்று. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து நமக்கு உண்டு. நெஃப்ரானை படிச்சிங்க, கிட்னியை படித்து வச்சிங்க. கிட்னியோட ஸ்ட்ரக்சர்லாம் என்ன பண்ணிங்க படிச்சிங்க, வித் எக்ஸ்ப்ளனேஷனோட படிச்சிங்க. ஏன்னா இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு மாதிரி இருக்குது. விளக்குகன்னு தமிழ் மீடியத்தில் கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே டயக்ராம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அது கீ எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்துங்க. இது 9th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ 9th லெசனில் கொஞ்சம் அதிகமான 5 மார்க்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட்டை வச்சு கேட்கலாம், எக்ஸசைஸ் பற்றி கூட கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த போன் ஃப்ராக்சர் பற்றி கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. அதனால் அது எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து நியூரல் கண்ட்ரோல். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஹார்மோனை வச்சு 1 மார்க்ஸும் ஹார்மோனை வச்சு 2 மார்க்ஸ் இருக்குது. ஹார்மோனை வச்சு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கூட கேட்கலாம் 1 மார்க்ஸில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது வந்து 5 மார்க்ஸு. தமிழ் மீடியம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு, அந்த வீடியோஸை பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 12th லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. இது படித்தாலே லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் இல்லாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து புக் எடுத்து வச்சு என்ன பண்ணுறேங்க நோட் பண்ணுறேங்க. ஏன்னா கண்டிப்பாக 12th லெசன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கு 3 மார்க் எல்லாமே உண்டு. ஒரு 8 மார்க் அளவுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி லாஸ்ட்டு சாப்டர் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி எது படிக்க முடியுமோ படிச்சுங்க. ஏன்னா இங்கே 2 மார்க்கு நமக்கு நிறையா இருக்குது, 2 மார்க் 3 மார்க்கு. அதே மாதிரி 5 மார்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது. இதுலேயும் கண்டிப்பாக நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் நிச்சயமாக உண்டு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து இது சில்கோமே கேட்டிருந்தாங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் சில்கோம் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷு இங்கே நம்ம வந்து 3 மார்க்ஸில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்கே இருக்குது நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து ஃபிஷ்ஷு சரிங்களா. இது வந்து 5 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி 2 மார்க்கு 3 மார்க்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் படிச்சிருந்தாங்கன்னா ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ஃப்ராகை பற்றி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 5 மார்க்கு 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து 5 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா. மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இதில் தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க்கில் தரேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.